இதுவரை சிறப்பு பூஜைகள் அன்னதானம் நடத்திட எங்கும் தடை விதிக்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவதூறான பொய் செய்திக்கு மறுப்பு தெரிவித்து தமிழ்நாடு அரசு வன்மையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவை ஒட்டி கோயில்களில் சிறப்பு பூஜைக்கு தடை என தவறான செய்தி வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் ஆலய பணிகளை அனைவரும் போற்றும் வகையில் நிறைவேற்றி வரும் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் தீய நோக்கத்தில் இந்த தவறான செய்தி வெளியிடப்பட்டிருப்பதாகவும் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி அரசு மீது வெறுப்பை தூண்டும் முயற்சியில் நாளிதழ் ஈடுபட்டிருப்பதாக அரசு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைக்கிறார். கண்ணன், விவரங்கள். தமிழ்நாடு அரசு ஒரு அறிக்கையை தற்போது வெளியிட்டுள்ளது. அதன்படி அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் நாளை சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடத்திட எங்கும் தடை விதிக்கவில்லை என்று தமிழ்நாடு அரசின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவதூறான பொய் செய்திக்கு மறுப்பு தெரிவித்துள்ள தமிழ்நாடு அரசு செய்தியை வெளியிட்ட ஒரு நாளிதழுக்கு கண்டனமும் தெரிவித்துள்ளது. அந்த கண்டன அறிக்கையில் ஆலய பணிகளை அனைவரும் போற்றும் வகையில் நிறைவேற்றி வரும் தமிழ்நாடு அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி வரும் தீய நோக்கத்துடன் உண்மைக்கு மாறான செய்தியை வெளியிட்டு பொதுமக்களுடைய குழப்பத்தை ஏற்படுத்தி அரசு மீது வெறுப்பு தூண்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள இந்த செயல் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசு இதுவரை இந்து சமய அறநிலையத்துறையில் செய்த சாதனைகளும் அந்த அறிக்கையில் பட்டியலிடப்பட்டுள்ளது. அதன்படி 400 ஆண்டுகளுக்கு பின் குடமுழுக்கு செய்த கோயில்கள் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையின் 766 திருக்கோயில்களில் நாள்தோறும் அன்னதானம் வழங்கும் பணி மற்றும் 2022-23 ஆண்டில் 113 திருக்கோயில்களில் 154 கோடி மதிப்பீட்டிலும் 2023 மற்றும் 24 கோடிகளில் 84 திருக்கோயில்களில் 149 கோடி மதிப்பீட்டிலும் புனரமைப்படி மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று இந்து சமய அறநிலையத்துறையில் தமிழ்நாடு அரசு செய்த சாதனைகள் அதில் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த சாதனைகளை இந்து சமய வழிபாட்டு உணர்வுகளை ஊறியுள்ள தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த உண்மை புரியும் என்றும் மாற்று கருத்துடைய எதிர்க்கட்சிகள் கூட இதனை மறுக்க முடியாது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.